29/5/2025 வியாழக்கிழமை. இன்றைய தினம் வெளியான காலை முரசு பத்திரிகை செய்திகளை உங்களுக்கு தொகுத்து வழங்கும் நான் எம்.கே. கஜரூபன். இந்தியாவை நம்பியிருக்கின்றது வடக்கு. இதுவரை உதவிகளை வழங்கிய அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி என்கிறார் ஆளுநர் வேதநாயகன். எமக்கு உடனடியாக உதவிகள் செய்யும் எமக்கு மிகவும் வேண்டப்பட்ட நாடாக இந்தியா இருக்கின்றது. வடக்கு மாகாணம் உதவிகளுக்காக இந்தியாவை நம்பியிருக்கின்றது. எங்களுக்கு இதுவரை உதவிகளை வழங்கிய இந்திய மக்களுக்கும் இந்திய அரசுக்கும் வடக்கு மக்களின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து 7ஆம் பக்கத்தில் இவ்வாறு தொடர்கிறது. இந்திய அரசு மற்றும் இந்திய மக்களிடமிருந்து மனிதாபிமான உதவிகள் வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய ஆளுநர் மேலும் தெரிவித்ததாவது: முல்லைத்தீவு மாவட்ட செயலராக நான் பணியாற்றி இருக்கின்றேன். இங்குள்ள கடற்றொழில் சமூகம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். போரால் பாதிக்கப்பட்ட நீங்கள் மேல்குழி அமர்வின் பின்னர் சட்டவிரோத மீன்பிடியால் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள். உங்கள் பெறுமதியான விலைகளை இழந்திருந்தீர்கள். இன்று இந்திய மக்களும் இந்திய அரசும் உங்களுக்கு பெறுமதியான விலைகள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்குகின்றனர். இந்திய மக்களும் இந்திய அரசுக்கும் எங்களுக்கு காலத்துக்கு காலம் பல்வேறு உதவிகளை வழங்கியிருந்தன. முக்கியமாக இந்திய வீட்டுத் திட்டத்தை குறிப்பிட்டாக வேண்டும். அவர்களால் எமது ரயில் பாதைகள் புனரமைக்கப்பட்டன. இன்றைய தினம் முல்லைத்தீவு மருத்துவமனையில் புனரமைப்பை இந்தியா பொறுப்பேற்றுள்ளதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அறிவித்திருக்கிறார். அவருக்கு நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன். எதிர்காலத்தில் எமது மக்களுக்கான உதவிகளை இந்தியா தொடர வேண்டும் என்றார். இதன் பின்னர் இலங்கைக்கான இந்திய தூதுவர் விசேட உரையாற்றினார். அதைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கான குளிர்சாதன பட்டிகள் மற்றும் வலைகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா, வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கினா திலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகின்றது. முற்பக்க செய்திகளை மேலும் பார்ப்போம். கொழும்பில் ஆணின் சடலம் அடையாளம் காணப்படவில்லை. கொழும்பில் அடையாளம் காணப்படாத ஒரு ஆணின் சடலம் என்ற தலைப்பிலான அந்த செய்தி 7ஆம் பக்கத்தில் இவ்வாறு தொடர்கின்றது. மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு கஹதுடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சியம்பலாகொட பிரதேசத்தில் உள்ள வாவிக்கு அருகில் இருந்தே இந்த சடலம் நேற்று புதன்கிழமை மீட்கப்பட்டது. சடலமானது அடையாளம் காண்பதற்காக கழுபோவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கஹதுடுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் சில முற்பக்க செய்திகள். மாகாண சபை தேர்தலை முடிந்தால் விரைவில் நடத்தி காட்டட்டும் அரசு, இப்படி மொட்டுக்கட்சி சவால் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்தி காட்டுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சவால் விடுத்திருக்கிறது. முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் ஜாப்பா அபேவர்த்தன இந்த சவாலை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: அரசின் செயற்பாடுகளால் அதன் வாக்கு வங்கி சரிந்து வருகின்றது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி